இல்லை இப்போது ரஜினிகாந்த் சாரோட மூவி பொறுத்த வரைக்கும் ப்ரோ எந்த டேரக்டர் வேணால் டைரக்ட் பண்ணட்டும், எங்களுக்கு கவலையே கிடையாது. ஃப்ரேமில் தலைவர் இருக்காரா, அது மட்டும் தான் எங்களுக்கு வந்துட்டு விடாமுயற்சி. இல்லை ப்ரோ, எக்ஸ்பெக்டேஷன் தலை பிடிக்கும் ப்ரோ. தலை ஃபேன் அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ. நான் நம்ம ஃபேன்லாம் இவர் தான் தலைவர், அந்த மாதிரி தான். எனக்கு அஜித் சார் ரொம்ப பிடிக்கும், பட்டு அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குது. பட்டு நான் எப்பயுமே வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வேட்டையன் தான். ஏன்னா நான் ரஜினிகாந்த் சாரோட ஒரு பயங்கரமான ஃபேனு. ஸோ எனக்கு ஃபுல்ஃபில்லாக வந்துட்டு ஒரு அந்த இப்போ இந்த 2 படத்தில் கம்பேர் பண்ணும்போது எனக்கு வேட்டையன் படம் எனக்கு ரொம்பவுமே வந்துட்டு ஃபேவரட்டாக தோணுது. எனக்கு அவர் படத்துக்கு மோர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ப்ரோ நார்மலாக பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி பசங்களுக்கு எல்லாம் யார்கிட்ட கேட்டாலுமே விடாமுயற்சி தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா அவர் எல்லாமே சக்ஸஸ் பண்ணிட்டு வந்துட்டார். ஸோ தலையுமே சக்ஸஸ் பண்ணிட்டார். ஆனால் தலை வந்து நிறைய தோல்விலாம் பார்த்துருக்காரு. இப்போ லாஸ்ட்டாக வந்த மூவியுமே லைட்டாக ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ வந்து எக்ஸ்பெக்டேஷன் என்ன யாருக்கு ரொம்ப அப்படின்னா விடாமுயற்சி தான் ப்ரோ, சீரியஸாக சொல்ல போனால். ஏன்னா ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம். ஏன்னா ஒரு போஸ்டர் வந்ததுலேருந்து எல்லா ஸ்டேட்டஸு எல்லாமே தெரிய விட்டானுங்க பசங்க தலைக்கு. ஸோ வந்து இப்போ அதான் ப்ரோ, நார்மலாக சொல்ல போனால் விடாமுயற்சி தான் போய் எதிர்பார்த்துட்ருக்கோம். எனக்கு தெரிஞ்சு என்னன்னா விடாமுயற்சி எனக்கு டவுட்டாக தான் ப்ரோ இருக்குது. ஆனால் வேட்டையில் விதமாக வெயிட் பண்ணுறோம். ஏன்னா நானும் அவரோட இதிலே பார்த்துருப்பீங்க, ஜெய்பீம்லே பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. அதனால் வேட்டையனில் ஒரு கெட்டப் வேறு லெவலில் நாங்கள் நேர்லேயே பார்த்துருக்கோம். ரஜினி சாரை நாங்கள் நேரில் பார்த்துருக்கோம். அது கெட்டப் வந்து அப்படியே நீங்கள் இதில் ஜெயிலரில் பார்த்துருப்பீங்க. ஜெயிலரில் எவ்வளோ சூப்பராக இருக்கும். அதேமாதிரி அந்த மாஸு கிளாஸு எல்லாமே அதில் வந்து ஃபகத் ஃபாசில், ரித்திகா சிங்கு மாதிரி நிறையா இதெல்லாம் ஆக்டர்ஸ்லாம் நடிக்கிறாங்க. அது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் வேட்டையனில். வேட்டையன் வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ. ஒரு ஃபேனுங்கிறத தாண்டி எப்படி சொல்கிறதுனா, நான் அவரோட படத்தை நம்பிக்கையாக நான் வந்துட்டு போய் தேட்டரில் உட்காந்து நான் பார்ப்பேன். எனக்கு அவரோட ஸ்டைல்ஸ் எல்லாமே சின்ன வயசுலேருந்து நான் அதை பார்த்து வளர்ந்தேன் ரஜினிகாந்த் சாரை. பட் அஜித் சார் வந்துட்டு பொறுத்த வரைக்கும் அவர் இப்போது இண்டஸ்ட்ரியிலே மோஸ்ட்லி வந்துட்டு ஃப்ளாப் மூவிஸ் அவர் கதை ஒழுங்காக சூஸ் பண்ணுறாரா இல்லை என்ன மிஸ்டேக்னே தெரில. பட் ஹீ இஸ் அ குட் ஆக்டர். அவர் ஆக்டராக எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். பட் வர அவரோட கதைகள் வந்துட்டு சொதப்புது. அவர் என்றைக்குமே சொதப்பினது கிடையாது, அவரோட கதைகள் தான் என்றைக்குமே சொதப்பிருக்கு. பட் வேட்டையன் ஐ ஹேவ் மோர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ப்ரோ இப்போ நான் சில ஆக்ட்ரஸை எடுத்துக்கோங்க, லைட்டாக ஒரு இன்ஜுரி ஆகுது அப்படின்னா கூட லைட்டாக அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு வருவாங்க. ஆனால் நம்ம தலை வந்து அப்படி இல்லை ப்ரோ. பைக் ரேஸ்லேருந்து எல்லாமே அவருக்கு எல்லாமே அனுபவம் இருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து அவர் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி நடிக்க மாட்டார். நம்ம இவ்வளோ நாள் லேட் ஆகிடுச்சி, நம்ம ஆடியன்ஸ்க்கு இவ்வளோ ட்ராப் கொடுத்துட்டோம். ஸோ மக்களுக்காக அவர் வந்து இந்த படத்தில் பெஸ்ட்டாக பண்ணுவார், எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவர் பண்ணுவார்னு எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ப்ரோ. வேட்டையன் எனக்கு தெரிஞ்சு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நாங்கள் போனதுனால எங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால கொஞ்சம் அந்த இதெல்லாம் ப்ரோ, பாலியல் அந்த சப்ஜெக்ட் அந்த மாதிரி கொஞ்சம் கான்செப்ட் வரும். ஒரு அதான் ரேப் பண்ணி ஒரு பொண்ணை வந்து இதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அது வரும். அப்புறம் நிறையா இருக்குது ப்ரோ. அந்த படத்தில் நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நாங்கள் அந்த படத்தில் நிறையா இருந்ததுனால எங்களுக்கு நிறையா ஓரளவுக்கு தெரியும் ப்ரோ. இல்லை முழுசாக சொல்ல முடியாது. அப்புறம் திடீர்னு ஏதாவது போட்டு தேட்டரில் திட்ட போகிறாங்க டேரக்டருக்கு ஃபோன் பண்ணி. இல்லை இப்போது ரஜினிகாந்த் சாரோட மூவி பொறுத்த வரைக்கும் ப்ரோ எந்த டேரக்டர் வேணால் டைரக்ட் பண்ணட்டும், எங்களுக்கு கவலையே கிடையாது. ஃப்ரேமில் தலைவர் இருக்காரா, அது மட்டும் தான் எங்களுக்கு வந்துட்டு வேணும். அந்த ஃப்ரேமில் அவர் பண்ணுற ஸ்டைல்ஸ் மட்டும் தான் எங்களுக்கு தேவை, வேறு கதை அது எதுவுமே எங்களுக்கு தேவையே கிடையாது. அது இப்போ ரீசெண்டாக வர எல்லா மூவி ட்ராப் ஆனால் தூக்கி கொடுக்குறது மியூசிக் தான் ப்ரோ. அது இப்போ மியூசிக் ராஜாவே இப்போ அனிருத்துன்னு மாறிட்டார். ஸோ வந்து மங்காதத்துக்கு அப்புறம் இது வருது. அதான் ப்ரோ விடாமுயற்சி அப்படின்னா, விடாமுயற்சி அந்த வார்த்தையிலே இருக்குல்ல ப்ரோ, நீ விட்டுறாத பிடிச்சிரு. அதனால் அனிருத்தும் சேர்ந்துருக்காரு, நம்ம தலையும் சேர்ந்துருக்காரு. ஸோ ரெண்டுமே மாஸ் போட்டு கிளிக்க போகிறாங்க. அதுதான் ப்ரோ நேரில் பார்த்தது அது வேறு லெவலில் இருப்பார் ப்ரோ ரஜினி. என்ன சொல்கிறதுன்னா, தலைவர் நாங்கள் அப்படியே நடந்து போகிறப்பெல்லாம் பார்ப்போம். அந்த ஃபாஸ்ட் இன்னும் அவர் 70 வயசுக்கிட்ட ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டைலு இன்னும் நம்ம எப்போ அந்த 90s எப்படி பார்த்தோமோ அப்படியே இருக்கார் தலைவர். ஆனால் வேறு லெவலு ப்ரோ. அவரோட ஸ்டைலு மாஸு அதெல்லாம் அடிச்சிக்க முடியாது. வேறு லெவலில் தலைவர் தான். எங்களை மாதிரி ஃபேன்ஸ்லாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் என்றைக்குமே உயிர் வாழணும். 100 வருஷம் அவர் உயிர் வாழணும். இதே மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்றைக்குமே ப்ரோ. இது எப்படின்னா சிங்கம் ப்ளஸ் புலி, அதான் சிங்கம் ப்ளஸ் மான், அந்த மாதிரி தான் ப்ரோ கதை. எப்பயுமே தலை தான் ப்ரோ. அதுவும் தலை ப்ளஸ் ராஜா, இசை ராஜா யார், அனிருத், 2 பேர் சேர்றாங்க. அப்போ என்னவா வரும்னு நீங்களே எதிர்பார்ப்பீங்க. ஸோ நாங்களுமே அதை எதிர்பார்த்துட்ருக்கோம். எப்போ மூவி ரிலீஸ் ஆகும், எப்போ ட்ரையல் வரும். ஸோ ரொம்ப பண்ணியிருக்கோம். நான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா தலை ரசிகன் தான்.
ஸோ எனக்குமே ரொம்ப எக்ஸ்பெக்டாக இருக்கேன் நான் எப்போ மூவி பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு. அதான் ப்ரோ விடாமுயற்சி இல்லை ப்ரோ, எக்ஸ்பெக்டேஷன் தலை பிடிக்கும் ப்ரோ. தலை ஃபேன் அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ. நம்ம ஃபேன்லாம் இவர் தான் தலைவர், அந்த மாதிரி தான் ப்ரோ. தெரில ப்ரோ, அதோட அப்டேட்ஸ் வந்துட்டு நான் இப்போ ஒரே ஒரு அப்டேட்டை விட்டுருக்காங்க. மோஸ்ட்லி எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க அதிகமாக ப்ரொமோஷன் பண்ணுறது இல்லையா, அந்த தான் எனக்கு வந்துட்டு தோணுது. பட் அதை பற்றி நான் பெருசாக இப்போ எங்கேயும் சர்ச் பண்ணுறதும் இல்லை. நான் இப்போ ஒரு படத்தை எடுத்துக்கிட்டேன்னா இப்போ நான் தனுஷ் படமோ இல்லை விஜய் சாரோட மூவி அப்டேட்ஸோ நான் போயிட்டு எவ்ரிடே நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். பட் அவங்களோட குரூவோட எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு நான் ரொம்ப கம்மியாக தான் தேடுறது. நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது வந்தால் பார்ப்பேன், அவ்வளோதான். ஸோ நானாக எக்ஸ்பெக்ட் பண்ணி நானே எதிர்பார்த்து போய் எதையும் தேடி பார்க்குறதில்ல. அதான் ப்ரோ, ஒருத்தர் வந்து மேலே இருக்காரு அப்படின்னா கீழே நிறையா ஹேட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ நான் அவங்களுக்கு தப்புன்னெலாம் சொல்ல, அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஹீரோ இருக்காங்க. ஸோ வந்து எனக்கு பேசிக்காக ஒரு தலைவன் அப்படின்னா எனக்கு அவரை பிடிக்கும், எல்லாத்தையுமே பிடிக்கும். ப்ளஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேயும் தலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு எப்படி சொல்கிறேன்னா அவர் கேரிங், ஸோ அவர் நிறையா பண்ண ஹெல்ப்ஸ், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ விஜயுமே பண்ணுற நான் இல்லைங்களாம் சொல்ல. ஆனால் இப்போ அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா கேட்டால் இப்போ பேசிக்காக என்ன சொல்லுவாங்க, அம்மா பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு தலை பிடிக்குமா தளபதி பிடிக்குமா, ரெண்டு பேருமே வேணும். ஆனால் தலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் விடாமுயற்சிக்கு ப்ரோ. ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ப்ரோ. அந்த 2-3 படம் வந்து ஓரளவுக்கு நான் வரல. இந்த படம் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ப்ரோ. அதில் டேரக்டர் யார் ப்ரோ? எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ப்ரோ. ஆனால் கொஞ்சம் அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ரொம்ப. ஏன்னா அது ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருக்காங்க, அதனால் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இல்லை இந்த அளவுக்கு எடுக்கிறாங்களே, அதனால் படம் பிரம்மாண்டமாக இருக்குமான்னு கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். படம் நல்லா நமக்கு சந்தோஷம் தான் ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ரொம்பவுமே வந்துட்டு எக்ஸைட்மெண்ட்டை வந்துட்டு ரொம்ப அதிகமாக க்ரியேட் பண்ணுது. சம் மூவிஸ் வந்துட்டு டேரக்டர்ஸ்க்காக வந்துட்டு ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. சம் மூவிஸ் வந்துட்டு ஆர்டிஸ்ட்டுக்காக, கேஸ்டிங் க்ரூவில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்காக வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக படம் ஹிட் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் மேக்கப் டிசைன் எல்லாருமே பர்ஃபெக்ட் தான். இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ரசிகனாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ தலைக்கு நான் வந்து ஒரு ரசிகனாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ப்ரோ. எந்த ப்ரோ இப்போ பேசிக்காக வந்து நாங்களும் ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ நாங்களுமே அடுத்தடுத்து நாங்கள் நடிக்கும், ஒரு படம் வரும், நாங்களும் ஆர்டிஸ்ட் ஆகும். ஸோ வந்து எந்த ஆர்டிஸ்ட்டுமே நான் குறை சொல்லலை. என்ன அப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட்டாக பார்க்காம ஒரு நார்மலாக ஒரு மனுஷனாக பார்க்கும்போது அவனுக்கு இது இருக்கும்ல ரசிகன். ஸோ அவனை ரசிகனாக இருக்குமோ அவன் படத்துக்கு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ப்ரோ, தலை படத்துக்கு. அது என்ன ப்ரோ, அது ஒன்றும் இல்லை ப்ரோ. அவருக்கு நிறைய பிரச்சனை சந்திக்க முடியாது. அஜித்குமார் அவர் ரொம்ப நல்ல மனுஷன் தான். அவருக்கு அவங்க அப்பா இறந்துட்டார், நிறையா விஷயம் இருக்குது ப்ரோ. அது நிறையா அவரோட சுச்சுவேஷன் இருக்கும், ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் இருக்கும் டேரக்டருக்கு, அந்த மாதிரி இருக்கும் ப்ரோ. ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. படம் நம்ம எதிர்பார்க்கலாம். என்ன தான் இத்தனை வருஷம் கொடுத்தாலும் அவர் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். கம்பேக் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சாரோடது. ஐ மோர் எக்ஸ்பெக்டேஷன் வேட்டையின் மேலே தான், வேறு எதுவுமே கிடையாது ப்ரோ. இன்னும் யார் ப்ரோ சொன்னது? அவர் இன்னும் யார் சொன்னாங்க சொல்லுங்கள்? தொங்கி போயிடுச்சு, நீங்கள் தான் சொல்லிக்கலாம். வந்து செட்டில் பாருங்கள், வேறு லெவலில் இருப்பார் தலைவர். ஐயோ பிரம்மா, அவ்வளோதான், வேறு லெவலு ப்ரோ. சூப்பராக இருப்பார் தலைவர். பேட்டிங்லாம் வெறித்தனமாக வெயிட் பண்ணுறோம் ப்ரோ. வேட்டைன்லாம் அப்பா எக்ஸ்பெக்ட் ரொம்ப அதிகம் ப்ரோ. நானுவேல் ராஜா இல்லை ப்ரோ, ஜெய்பீம்லாம் அப்படியே என்ன சொல்கிறது ப்ரோ, அந்த மாதிரி படம்லாம் எப்படி எடுப்பாங்களான்னு தோணிட்டு இருந்து. அதெல்லாம் தேட்டரில் வந்ததுன்னு வச்சுக்கோங்களாம், வேறு லெவலில் இருந்துருக்கும். ஆனால் இங்கே இருக்கிறவனை இருக்க விட மாட்டோம், படத்தை தேட்டர்லாம் வர விட்டுருக்க மாட்டோம் படத்துக்குலாம். ஆனால் வெயிட் பண்ணுறோம். வேட்டைனுக்கு என்னென்ன ஆக போகுதுன்னு தெரியல ப்ரோ இன்னும். அதுலேயும் கொஞ்சம் இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் இருக்குது. நீங்கள் இதில் பார்த்துட்டு ஜெய்பீமில் பார்த்த அந்த இதெல்லாம் வரும், அந்த இது வழி எல்லாமே வரும் இதுலேயும் வேட்டைன்லேயும். அதனால் வெயிட் பண்ணுறோம், ரொம்ப நல்லா வெயிட் பண்ணுறோம் படத்தை. தலைவர் ஃபகத் ஃபாசில் நடிச்சிருக்காரு ப்ரோ. அவர் ஐயோ வேறு லெவலில் தலைவன். அதுயோ அவரோட கெட்டப்பும் அதில் செம்மையாக இருக்கும் ப்ரோ. அமிதாப் பச்சன் வேறு வராது ப்ரோ. அதுவும் வெயிட் பண்ணுறோம் ப்ரோ. அவர் ஆனால் பார்க்கல, ஆனால் அவரோட இது கெட்டப்பு அவர் நடிச்சிருக்கார். கல்கியில் நடிச்சிருக்கார். கல்கி இப்போ தான் படம் பார்த்துட்டு வந்தோம். அதில் கெட்டப் அவர் என்ன தான் அந்த வயசானாலும் கெட்டப்பு எல்லாம் சூப்பராக இருக்குது அவரோட படம். அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அவரோடதும்.